ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்பர்ஸ் எப்படி வந்து பைத்தானில் கிரியேட் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். போன வீடியோவில் வந்து நம்ம வேரியபிள்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்பர்ஸை வந்து எப்படிலாம் எந்தெந்த நம்பர்ஸ் எப்படிலாம் யூஸ் ஆகுது, என்னென்ன ஆன்சர் தருதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும் கண்டிப்பாக ஒரு ஸ்டெப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் நான் வந்து இந்த ஃபைலை சேவ் பண்ணுறேன். ஸோ இது வந்து நம்பர்ஸ். ஸோ நான் நம்பர்ஸ்ன்னு டைப் பண்ணிடுறேன். ஸோ ரீநேம் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நான் நம்பர்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம எப்படி வந்து நார்மல் டே டு டே லைஃப்பில் வந்து ஆடு, சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் எல்லாமே பண்ணுவோம். அதேமாதிரி பண்ணுறேன். ஸோ அட்வான்ஸ் லெவலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 12 + 13 போட்டு ரன் பண்ணுங்கள். ஆன்சர் வந்து 25 வந்துடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் 3 - 4 ஆன்சர் ரன் பண்ணால் -1 கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ 3 ÷ 4 போட்டால் எவ்வளோ வரும் பார்ப்போமா? 0.75. ஸோ இப்போ மறுபடியும் 4 × 5 இதை பண்ணும்போது 20. ஸோ இது வரையும் நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணும்போது ஈஸியாக நம்ம இதெல்லாம் வந்து மேனுவலாக நமக்கு நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 11% 2 போட்டு ரன் கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் கிடைக்கும். அதாவது ரிமைண்டர்ன்றது 1. நான் இங்கே பிக்சரில் காட்டுற பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கலாம் படிப்போம். இப்போ 3 ஒரு ஸ்டார் போட்டால் மல்டிப்ளை ஆகும். 2 ஸ்டார் போட்டிங்கன்னா ஸ்கொயர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சிங்கிள் போட்டிங்கன்னா சிங்கிள் ஸ்டார், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சிங்கிள் ஸ்டார் போட்டிங்கன்னா 3 × 2 6ன்னு வரும். இதுவே இன்னொரு ஸ்டார் போட்டிங்கன்னா ஸ்கொயர், அதாவது வந்து க்யூப், அதாவது 3 × 3 9. ஸோ இந்த மாதிரி வந்து வரும். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ 2 * 4 இப்போது ரன் பண்ணிங்கன்னா 16ன்றது வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டீஜர்ஸும் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் மாரி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சென்னை டு பெங்களூர் போகிறேன், பெங்களூர்லேருந்து கோவா போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறேன், பெங்களூர்லேருந்து கோவா போகிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிஹெச், சென்னை வந்து நான் ஷார்ட்டாக வந்து சிஹெச்ன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? சென்னையிலேருந்து நான் பெங்களூர் வந்து பிஜிஎல் போட்டுக்கிறேன். பெங்களூர் வந்து ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பெங்களூர்லேருந்து கோவா போகிறேன். கோவாக்கு எவ்வளோ கிலோமீட்டர்னா பெங்களூர்லேருந்து கோவா வந்து நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக போட்டுக்கிறேன், ஒரு 500 வச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து நான் இப்போ வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் டிஸ்டன்ஸ் எப்படி பண்ண போகிறோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதை ரன் பண்ணால் தான் எப்போயுமே ஒரு முடிச்சோடனே ரன் பண்ணிக்கங்க. ரன் பண்ணோடனே இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் சென்னை டு பெங்களூர் ப்ளஸ் பெங்களூர் டு கோவா போட்டு, ஓகேவா, இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸை நம்ம வந்து ரன் பண்ணணும். இப்போ ரன்னு கொடுத்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட் இப்போது நம்ம என்ட்ரி முடித்தோடனே இது தனியாக செப்பரேட்டாக ரன் பண்ணிக்கங்க. ரன் பண்ணோடனே கீழே வந்து டோட்டல் இதை ரன் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா 800 கிலோமீட்டர்ஸ். ஓகேங்களா? இப்போது நம்ம இங்கே எப்படின்னா இந்த ஸ்பீடில் போனால் எவ்வளோ ஹவர்ஸில் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 65 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் நம்ம வந்து பெங்களூர் டு சென்னை டு பெங்களூர் எவ்வளோ நிமிஷத்தில் போகலாம், பெங்களூர் டு கோவா வந்து எவ்வளோ நிமிஷத்தில் போகலான்றது கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த ஸ்டெப் புரிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், MPH. ஓகே, ஸோ இது வந்து 65 கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ இது இப்போ வந்து எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, ஸோ ரன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இதோட டைம் வந்து எவ்வளோ எடுக்குதுன்னு நம்ம பார்க்கணும்ல. ஸோ ஃபார் டைம் ஈக்குவல் டு, உங்களுக்கு தெரியும் டைமோட ஃபார்முலா வந்து உங்களுக்கு தெரியும், டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை
ஸ்பீட். ஓகேவா? நம்மளுக்கு டிஸ்டன்ஸும் இருக்குது 800 ஸ்பீடும் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணீங்கன்னா டோட்டல் அண்டர்ஸ்கோர் dist distance divided by mph போட்டு டைமை ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதாவது வந்து எவ்வளோ டைமில் நீங்கள் வந்து போகலான்றது இங்கே காட்டும். ஓகேங்களா? இப்போ இது வந்து ரொம்ப லாங்காக இருக்குன்னா நம்ம வந்து இது வந்து ரவுண்ட் பண்ணிவிடுவோம். RUND ரவுண்ட் டைம் எனக்கு வந்து ஒரு 2 டெசிமலில் வேணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். 12.31 அது 65 கிலோமீட்டர், அதாவது 65 வேகத்தில் போனீங்கன்னா 12 மணி நேரத்தில் நீங்கள் வந்து ரீச் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதாவது வந்து 65 கிலோமீட்டரில் நீங்கள் ஈக்குவல் ஸ்பீட்லேயே போகும்போது நீங்கள் 12 ஹவர்ஸ், அதாவது 13 ஹவர்ஸ் வச்சுங்க, ரவுண்ட் பண்ணிங்க, 13 ஹவர்ஸில் நீங்கள் வந்து ரீச் பண்ணிடலாம். எங்கே கோவா டோட்டல் டிஸ்டன்ஸை வந்து நீங்கள் வந்து ரீச் பண்ணிடலாம். போடா மாஸ்னால் என்னன்னு தெரியுமா? ஸோ போடா மாஸ் வந்து எல்லோரும் படிச்சிருப்பீங்க. ஸோ போடா மாஸ் நான் வந்து ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் போடா மாஸ்னால் என்னன்ட்டு. ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10 + 2 × 3. ஸோ இதை வந்து நம்ம மேனுவலாக பண்ணும்போது இந்த போடா மாஸ் ரூல் தெரிஞ்சால் மட்டும் தான் நம்ம வந்து இதை பண்ண முடியும். ஓகேங்களா? எதை வந்து ஃபஸ்ட்டு பண்ணணும், எதை வந்து செகண்ட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை ரன் பண்ணுறேன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்ப்பீங்க, இப்போ 10 + 2 அதனாலே 12 × 3 எங்கேயோ வரும். ஆனால் இங்கே பாருங்கள் 16 தான் வந்துருக்கு. எப்படின்னா ஃபஸ்ட்டு இது ரெண்டும் மல்டிப்ளைடு. ஃபார் எக்ஸாம்பிள் 2 × 3 6 6 + 10 16. இதுதான் வந்து போடா மாஸ் ரூல் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதே வேல்யூவை ஒரு ப்ராக்கெட் யூஸ் பண்ணி போடுறேன் பாருங்கள். 10 + 2 × 3. ஸோ இதே தான், இது சேம் வேல்யூ, நான் ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன வரும்னு கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். 36 வரும். எப்படின்னா 10 + 2 12 × 3 36. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், சிக்ஸ் -5.7. இப்போ என்ன வரும்? 0.222 வரும். இது எல்லாமே இந்த போடா மாஸ் ரூல்ஸுக்குள்ளே வரும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.